இதுவா பலாப்பாயெல்லாம் கட் பண்ணால் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் கட் பண்ணால் தான் கையில் பிசு பிசான்னு ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. பைத்திச்சா பைக்கில் எடுத்து நான் முதல்ல ரூம்குள்ள வந்து பைத்து இருக்கு. ரூம்குள்ள வந்து ஸ்மெல் வருது. பைத்து இருக்குமா? அது போட்டு வச்சுட்டு தான் திறந்தாவே அந்த ரூம்பு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பலாப்பழம். வாவ் டேஸ்டி. இப்போ கையில் பட்டுச்சுன்னா அந்த மாவு மாதிரி இருக்கு பார்த்தியா, இதெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். எண்ணெய் போட்டு தான் இப்போ எடுக்கணும். இப்போ நீ சாப்பிட்டேன்னா வாயில் அப்படியே ஒட்டிக்கும். வரும், கொஞ்சம் பிச்சு பிச்சான்னு இருக்கும். அதுக்கு சொன்னேன் ஐயா கீழே மேலே ஊற்றிக்கிச்சு, நிறைய ஊற்றிக்கிச்சு. இதா கை எடு, உன் கை காடு. கை வெளி பக்கம் ஏன் பூசுற, உள்ள வரைக்கும் இருந்தால் போதும். அப்படி ஏன் பண்ணுற பப்ளு? பழம் சூப்பராக இருக்குது. இந்த பலாப்பழம் பார்க்க சின்னதாக இருந்தாலும் நிறைய பழம் இருந்தது. அந்த நார் மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பலாப்பழம் வந்து நிறைய இருக்குது. இந்த பலாப்பழம் அறுத்து பழுக்க வைக்கல, மரத்துலேருந்தே பழுத்து அறுத்தோம் நாங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக